மாயா, நீங்கள் இவர்களை விடுவிப்பது இவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதுங்க இந்த ஜென்மத்துல திருந்தோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா உங்களுடைய இந்த பணிவான வேண்டுகோளுக்கு வேணும்னா இவங்களை நான் விடுதலை செய்யறேன். என்ன கருணை, என்ன கருணை. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. மிக்க நன்றி மாயா, நீங்கள் செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். நீங்க செஞ்ச உதவிய இதுங்க மறக்காம இருக்கணும். ஏன்னா இதுங்க ஒரு டைப்பா தெரியுதுங்க. மாயா, இன்னும் ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? மந்திரவாதி மாயா, மூசாவால் இதே போல் குடுவைக்குள் அடைபட்டு இருக்கும் மன்னன் மைதீனை விடுவிக்க நீங்கள் பூதலோகம் வந்தருள வேண்டும். அதுக்காகத்தானே இதுங்களை என்ன அழைச்சிட்டு போக வந்திருக்குதுங்க. வந்த இடத்துல சும்மா இருக்காம வாயை கொடுத்து பேசி மாட்டிக்கிச்சுங்க. அவர்களை விடுங்கள், நான் உங்களை அழைக்கிறேன். தயவு செய்து வந்து எங்கள் மன்னனை விடுவியுங்கள். நாங்கள் செய்த தவறுக்காக தாங்கள் அப்துல்லாவின் அழைப்பை பற்றி இவ்வளவு தூரம் யோசிக்க கூடாது. முதல்ல நீ வாய முடியும். எப்படி யோசிக்கணும், எங்க யோசிக்கணும், எதுக்கு யோசிக்கணுங்கிறதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். அப்துல், நான் பூதலோகத்துக்கு வரேன். ஆனா இப்ப இல்ல. பிறகு வர்ற அமாவாசைக்கு முதல் நாள் அங்க நான் வரேன். நீங்கள் விரைவில் வந்தால் மன்னரை விரைவில் விடுவிக்கலாம். எனக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க வர முடியும். அதனால முதல்ல இப்ப நீங்க கிளம்புங்க. சரி மாயா. அமைச்சர்களே வாருங்கள். வணக்கம் வணக்கம். ஐயா வருகிறேன். வராத. குருவே, நீங்க என்ன பூதலோகம் போறீங்களா? ஆமா, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க. நீங்களும் வரீங்க. காற்றை போல இந்த பூதலோகம் மட்டுமில்லாமல் 14 லோகங்களையும் நொடிப்பொழுதில் சுற்றி வரும் சக்தி படைத்த என்னை காற்றே இல்லாத இந்த சிறு குடுவைக்குள் அடைத்து விட்டானே அந்த மூசா. மூசா, அக்கிரமக்காரனே, வாழ்க்கையில் நான் சந்தித்த கஷ்டங்களுக்கெல்லாம் நீதான காரணம். நீ மட்டுமே காரணம். என் ஜாதகத்தையே மாற்றி விட்டானே. பூத மன்னனாகிய என்னை புலம்பல் மன்னனாக்கிய உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் பிளந்துதான் நான் கொல்லுவேன். அரசருக்கு வணக்கம். தாங்கள் இட்ட கட்டளையை நான் சிரமேற்கொண்டு முடித்து விட்டேன். நன்றி அப்துல். இப்போது நான் மட்டும் வெளியே இருந்திருந்தால் உன்னை ஆறத் தழுவி அகமகிழ்ந்திருப்பேன். என்ன செய்ய, இந்த கண்ணாடி சுவர்கள் என் கைகளை கட்டி போட்டு விட்டதே. மன்னிக்க வேண்டும் அண்ணா, நாங்கள் பூலோக மந்திரவாதி மாயாவிடம் சிறைபடும்படி ஆகிவிட்டது. போன இடத்தில் போன வேலையை மட்டும் பார்த்துவிட்டு நாவடைக்கு வந்திருந்தால் நல்லபடியாக வந்திருக்கலாம். மாயாவை ஏன் மிரட்ட வேண்டும்? அவன் ஏன் உங்களை சிறையில் அடைக்க வேண்டும்? மன்னா, தங்களை விடுவிப்பதற்கு அவன் மறுத்தான். அதனால் தான் மிரட்டினோம். மிரட்டினால் பயப்பட மாயா என்ன மண்ணில் விளையாடும் குழந்தையா? அவன் விண்ணில் விளையாடும் வித்தைக்காரன். விடுவானா உங்களை? அப்துல், நீர் வந்து எங்களை விடுவித்தது உண்மைதான். அதற்காக அரசரிடம் எங்களை போட்டு கொடுக்க வேண்டாம். வாயை மூடு. அப்துல் சொல்லவில்லை என்றால் உமது லட்சணம் எனக்கு தெரியாதா? பூலோகம் போய் பூதப்புகழை அடகு வைத்து விட்டு வந்து இங்கே வாய்களிய பேசுகிறீரா? அரசி, வரும் அமாவாசை அன்று மாயா தங்களை விடுவிக்க இங்கு வர சம்மதித்திருக்கிறார். மனதிற்கு இதம் தரும் செய்தி. இங்கே வரும் மாயாவிற்கு அவர் மனமகிழும் வண்ணம் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை நான் உன்னிடமே கொடுக்கிறேன். அந்த மாயா வந்து என்னை விடுவிக்கும் வரை அமைச்சர்கள் யாரும் உங்கள் சரி குடியிருக்கும் வாயை திறக்கக்கூடாது. போங்கள். நீயும் போய் ஓய்விடாது. உத்தரவு மன்னா.
சந்தியா. ஏய் சந்தியா, என்ன வச்சது வச்சபடியே இருக்க? எந்திரிச்சிட்ட? எனக்கு வேண்டாம்ப்பா. என்னது வேண்டாமா? கேக்குறேன்ல, ஏன் வேண்டாம்? இல்ல, எனக்கு பசிக்கலப்பா. என்னம்மா சொல்ற? காலங்காத்தால எப்படி பசிக்காம போகும்? அப்ப ஸ்கூலுக்கு சாப்பிடாமலே போறியா? போனா என்ன? சும்மா கூட கூட பேசாத. சொல்றது காதுல விழல. ஏன் டிஃபன் வேண்டாம்? உமா சித்திக்கு அம்மா மாதிரி சமைக்க தெரியலப்பா. சித்தி சமைக்கிறது நல்லாவே இல்லை. அம்மா சமைச்சிருந்தா இப்படியா சாம்பார் வைப்பாங்க? அம்மா இருக்கும்போது தக்காளி சட்னி இல்லாம நாம ஒரு நாளாவது இட்லி சாப்பிட்டுருப்போமா? சொல்லுங்கப்பா. இல்ல மாமா, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. இத பாரு, நாம பெரியவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயிடுவோம். குழந்தைங்க அப்படி இல்லை. கொஞ்சமாவது நல்லா இருந்தா தான் அரை வயிறாவது சாப்பிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்ன மாமா, அவ சொன்னதானே எனக்கு தெரியும். அவ சொல்லுவான்லாம் எதிர்பார்க்க கூடாது. நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். விட்டுடு சிவா, இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. அவ காலேஜ் போற அவசரத்துல தான் அரைக்குறைய ஏதோ செஞ்சுட்டா. நடக்காத காரியத்துக்காக 1000 காரணம் சொல்லலாம். இப்ப சாப்பிடாம போறது யாரு? இதை பாரு உமா, இந்த வீட்டில் சந்தியாவுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அவள் கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன சாப்பிட்றாளோ அதை செஞ்சு கொடு. செஞ்சு கொடுக்கணும். சரி மாமா. சந்தியா, போய் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போகிற வழியில் 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம். சந்தியா சீக்கிரமாம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. வந்துட்டேன் டாடி. சரி வா போலாம். பார்த்தேல, அந்த குட்டிச்சாத்தானுக்கு அப்புறம் தான் எல்லாமே வா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கேட்டதெல்லாம் செஞ்சு போடுறதுக்கு நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? கொஞ்சம் பொறுமையா இருடி. எத்தனையோ வீட்ல வேலைக்காரி தான் வீட்டுக்காரி ஆயிருக்கா தெரியுமா? காரியம் ஆகணும்னா வயசு வித்தியாசம் பார்க்காம யார் காலை வேணா பிடிக்கலாம். நான் யார் காலையும் விழ மாட்டேன். என் வழியில வராதேன்னு காலை உடைப்பேன். சுஜா, சாப்பிடலாமா? உட்காருங்கப்பா. நீயும் உட்காந்து சாப்பிடுமா? இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம் எப்போ சாப்பிட போற? அம்மாவும் இல்லை. முதல்ல நீ உட்காரு. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். சுஜா, ஏமா கண் கலங்குற? ஒன்றும் இல்லப்பா. ஏமா மறைக்கிற? என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லப்பா, தக்காளி சட்னி பண்ண சந்தியா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதான் தக்காளி சட்னியை பார்த்ததும் எனக்கு சந்தியா ஞாபகம் வந்துருச்சு. அங்க இதெல்லாம் யார் செஞ்சு தருவாங்க? அவங்க எதை கொடுக்குறாங்களோ, சந்தியா எதை சாப்பிட்றாளோ. நான் சாப்பாட்டுல ஒவ்வொரு தடவை கை வைக்கும் போதும் எனக்கு ஒரே கவலையா இருக்குப்பா. இல்லம்மா, உன் புருஷனும் சந்தியாவை பாசத்தோட தானமா பாத்துக்கிறான். அவன் நிச்சயமா நல்லபடியா கவனிச்சுக்குவான். இல்லப்பா, இப்ப அவருக்கு தான் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை விட தான் அக்கா பொண்ணு மேல இருக்கிற மயக்கம் தான் அதிகம். அவகிட்ட மாட்டிக்கிட்டு என் பொண்ணு என்ன பாடுபடுறாளோ. இப்படி தவணை முறையில பாக்குறதுக்காகவா நான் சந்தியாவை தவம் இருந்து பெத்தேன். எல்லாம் என் விதி. ஒழுங்கா பெத்தவங்க பேச்சு கேட்டு நடந்திருந்தா இப்ப நான் பெத்த குழந்தைய பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்காது. போனது போகட்டு விடுமா, மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வேணா டிஃபனை கொண்டு போய் ஸ்கூல்ல சந்தியாவுக்கு ஊட்டி விட்டுட்டு வாயேன். இல்லப்பா, நான் அப்படி போனா அவர் அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சந்தியா இங்க இருக்கும்போது அவர் இங்க அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாரு. பட்ட மரமாவே இருக்கட்டும், பக்கத்துல இருக்க பச்சை கொடி கூட அது மேல படர வேண்டாம். நாம இவ்வளவு கிரவுண்ட் பூரா தேடிட்டு இருக்கோம். இவ இங்க வந்து ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கா. பெரிய மனுஷிக்கு எப்ப பாரு யோசனை தான். ஏய் சந்தியா, பிடி கிளாஸ்க்கு வராம இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு விளையாட பிடிக்கல. பிடிக்கலையா? பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளவுதான். ஏய், இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற?
உங்க வீட்ல பிரச்சனைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னால வேற என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், நேத்து உமாவால பிரச்சனையா? அவங்களால என்னைக்குதான் பிரச்சனை இல்ல, தினமும் பிரச்சனை தான். எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு கௌரி. அழுகையா வருது. இப்பவே பார்க்கணும். இப்பவே எப்படி முடியும்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா இன்னும் 2 நாள் இருக்குதே. அவ அவங்க அம்மாவை பார்க்கணும்னு தானே சொல்றா, அங்கேயே இருக்கணும்னு சொல்லலையே. டேய், இவங்க அம்மாவை பார்த்த விஷயம் இவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமான பிரச்சனை ஆயிடும்டா. ஆமா, அதுவும் பயமா இருக்கு. சந்தியா, இன்னைக்கு நீ உங்க அம்மாவை பார்க்கணுமா இல்ல பேசணுமா? பார்த்தா மட்டும் போதும். இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சானே உங்க அம்மா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பார்க்கலாம். எப்படி கௌதம்? 2 பேரும் என் பக்கத்துல வாங்க. ஓகே ஓகே. மட்ட சாம்பிராணிகளே, உங்களை அடிமையா வச்சிருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்த என்னை இப்படி புலம்பி தவிக்க வச்சிட்டீங்களடா. மன்னிக்கணும் குருவே. மம்மட்டியா பூலோகம் போய் வெற்றிகரமா திரும்ப வந்தரே கொண்டற்காக சோம சுரபானா விருந்து குடுட்டான். அவர் ரொம்ப கிழிச்சிட்டு வந்துட்டாரு. அவருக்கு விருந்து. மந்திர குள்ளன்களா இருந்த நீங்க குடிகார குள்ளன்களா மாறி ரொம்ப நாளாச்சு. எவருக்காவது மந்திரங்களை சீக்கிரமா கத்துக்கிட்டு சீக்கிரமா மந்திரவாதி ஆகணுங்கிற எண்ணம் இருக்காடா? நீங்க எக்கேடாவது கெட்டு குட்டிசோராய் போய் தொலைங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உதவி செய்ய உங்களால முடியுமாடா? அப்புறம் எதுக்குடா எனக்கு சிஷ்யனா இருக்கீங்க? சொல்லுங்கடா. இப்ப நான் வர அமாவாசை அன்னைக்கு பூதலோகத்துக்கு வர்றதா வாக்கு கொடுத்துட்டேன். ஏற்கனவே பூதலோகத்துக்கு போயிட்டு வந்த மம்முட்டியா தண்ணி அடிச்சிட்டு மல்லாக்கப்படுதுடா. உங்களுக்கு எது கேட்டாலும் தெரியாதுங்கிறீங்க. எப்படி நான் பூதலோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க போறது? ஒண்ணுமே புரியலையே. இல்ல குருவே, மம்மட்டியானுக்கு இன்னும் கொண்டாட்டுல போதை தெளிஞ்சிடும். அந்த எருமைக்கு போதை தெளிகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? குருவே, பூதலோகத்திலேயே பிறந்து வளர்ந்த மூசா இருக்கிறப்ப ஒரே ஒரு வாட்டி நாங்க போயிட்டு வந்தோம். எங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத விட பேசாம நீங்க மூசாவே வரவழைச்சு கேட்டலாமே. ஆமா குருவே, இப்ப நீங்க பூதலோகம் போறது கூட மூசாவால தானே? அதுவும் சரிதான். மூசாவா 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 மூசாவா. மாயா, வா மூசா. வா மூசா, வா. வா மூசா. என்ன விஷயம் மாயா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? மூசா, நேத்து பூதலோகத்துல இருந்து அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. நீர் பூதலோகம் வந்து மன்னரை விடுவித்து அந்த மூசாவை அழித்து மன்னருக்கு உதவி செய்ய வேண்டும். என்னால அங்க வர முடியாது. எங்கள் அழைப்பிற்கு அடிபணிந்து வரவில்லையானால் நடப்பதே வேறாகும். ஓம் ரீம் கிரீம். ஜாக்கிரதை. மகா மந்திரவாதி மாயாவிற்கு வணக்கம். தங்களிடம் தாழ்பணிந்து மன்னிப்பு கேட்டு அவர்களை விடுவிக்கவே நான் வந்துள்ளேன். மூசா, அந்த அப்துல்காகத்தான் விட்டேன். நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க. அந்த மட மந்திரி பூதங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டி இருக்கீங்க. அந்த அப்துல் மட்டும் அங்க வராத இருந்திருந்தா அந்த மடம் மந்திரிங்க இன்னும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடந்திருப்பாங்க. சரி, அடுத்து நீங்க பூலோகம் போணுமே. ஆமா மூசா, நான் என்ன பண்றது? அங்க எப்படி போறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல என்ன குழப்பம் இருக்கு? அந்த பூதலோகத்துக்கு போய் மைதீனை விடுவிச்சிட்டு வாங்க. போறது இருக்கட்டும் மூசா, அந்த மைதீன் ஒரு செத்த பாம்பு. மறுபடியும் அவனை விடுவிச்சு அவனுக்கு உயிர் கொடுக்கணுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. மாயா, நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. பூதலோகம் அரசர் இல்லாம இருக்க கூடாது. மைதீன் கெட்டவனோ நல்லவனோ அவன் ஒரு அரசன். இன்னொரு அரசன் பூதலோகத்துக்கு முடிசூடுற வரைக்கும் அவன் தான் அந்த பூதலோகத்தை ஆள வேண்டும். அதனால
நாம் அவனை உடனே விடுதலை செய்ய வேண்டும். சரி மூசா, உன் என்னப்படியே நான் பூதலோகத்துக்கு போய் அந்த மைதினை விடுதலை செய்யறேன். செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் அவனுக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் பின்னாடி நமக்கு உதவியா இருக்கும். கிளம்புங்க. சரி மூசா. மாயா, அங்க இருக்கிற பூதங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்க மேலும் சில சக்திகளை நான் உங்களுக்கு தரேன்.